ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு 11th ஒரு சாப்டர் இருக்கு. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சாப்டர். நீங்க நீட் படிச்சாலும் சரி, இல்லை ஜேஇ படிச்சாலும் ஆர் போர்ட் படிச்சாலும் சரி, ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சாப்டர். அதுல ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். என்ன டாபிக் அப்படின்னா மோல் கான்செப்ட் அப்படின்னு ஒரு டாபிக். மோல் கான்செப்ட்னா என்ன? மோல்னா என்ன தெரியும்? ஸ்மால் என்ன கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுதான் ஃபுல்லா பார்க்க போறோம். ஓகே, அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதுல நமக்கு பேசிக்கா கொடுத்துருக்கோம் டெஃபினேஷன். ஆட்டம்னா என்ன? ஆட்டம்னா எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஸ்மாலஸ்ட் பார்ட் ஆஃப் எலிமெண்ட். ஆமா தானே? அந்த ஆட்டம்ஸ் தான் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல இன்வால்வ் ஆக போகுது. ஓகே ஃபைன், அது எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஓகே, அந்த ஆட்டமை எப்படிலாம் டிஃபைன் பண்ண போறாங்க? இப்ப மோல்ஸ்ன்னு சொல்றப்போ நமக்கு முக்கியமான ஒரு வேர்டு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா மாஸ். மாஸ் ஆஃப் வாட்? மாஸ் ஆஃப் ஆட்டம். ஓகே, ஒரு ஆட்டமோட மாஸ் வேணும். ஓகே, அதை நம்ம டூ மெத்தட்ஸ்ல சொல்றோம். மெத்தட் ஒன் என்ன? 1 AMU அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்டாமிக் மாஸ் யூனிட்னா என்னது? நமக்கு மாஸ், நமக்கு என்ன ஆட்டமோ அதோட மாஸ் டிவைடட் பை 1/12 ஆஃப் கார்பன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இதால நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா அதோட ஆக்சுவல் வெயிட். இதுதான் அந்த 1 அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இருந்து நம்ம வெயிட் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு. டெஃபினேஷன்ஸ் உங்களுக்கு பெருசா தேவைப்படாது. ஓகே, நாம ஃபார்முலாஸ் தான் மோஸ்ட்லி பார்க்க போறோம். ஆனா பேசிக்கா சொல்லிடுறேன். ஓகே, 1 AMU அதோட யூனிட் யூஸ் பண்ணது. இதான் யூனிஃபைட் மாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்பெல்லாம் 1 AMU பெருசா யூஸ் பண்றது இல்ல. அதுக்கு பதிலா என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா NA அப்படின்னு ஒண்ணு பார்த்திருப்பீங்க. அவகாட்ரோ நம்பர், ரைட்? அதேதான். இப்ப 1 அட்டாமிக் மாஸ் தெரியணும் அப்படின்னா, ஓகே, 1 ஆட்டமோட மாஸ் தெரியணும்னா 1 மோல் தெரியணும் உங்களுக்கு, கரெக்டா? அப்போ 1 மோல் ஆஃப் ஆட்டம் which is equal to 6.022 into 10^23 அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் என்ன வேல்யூ? அவகாட்ரோ நம்பரோட வேல்யூ. அப்பனா 1 மோல் ஆஃப் ஆட்டம் இஸ் ஈக்குவல் டு, அதான் 1 மோல் ஆஃப் ஆட்டம்ல எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கான்? அவகாட்ரோ நம்பர் அளவுக்கு ஆட்டம்ஸ் இருக்கு. ஸோ இதான் டூ டைப்ஸ் ஆஃப் டெஃபினிஷன். ஒன்னு ஏஎம்யூல சொல்லலாம், அப்படி இல்லைன்னா அவகாட்ரோ நம்பர்ல சொல்லலாம். ஓகே, நமக்கு இந்த பார்ட் பெருசா தேவை கிடையாது. நாம பார்க்க போறது என்ன அப்படின்னா ஃபார்முலாஸ் தான் பார்க்க போறோம். ஓகே, ஸ்மால் என். ஸ்மால் என்ன என்னது? ஸ்மால் என் தான் நம்பர் ஆஃப் மோல்ஸ். இதுதான் கண்டுபிடிக்க போறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இதோட ஃபார்முலா என்ன? கிவன் மாஸ் பை மோலார் மாஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஓகே, கிவன் மாஸ் அவங்க கொடுத்துருவாங்க. சம்திங் கிராம்ஸ்ல கொடுத்துருவாங்க, இல்ல கிலோகிராம்ல கொடுப்பாங்க. எவ்வளவு வெயிட்னு சொல்றாங்க இல்லையா, அது கிவன் மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ் அப்படின்னு சொல்றாங்க. மோலார் மாஸ்னா என்னது? நமக்கு ஒரு மாலிக்யூல் இருக்கு, ஹைட்ரஜன் மாலிக்யூல். இதுல என்னென்னலாம் இருக்கு? நமக்கு 2 ஹைட்ரஜன்ஸ் இருக்கா, கரெக்டா? 1 ஹைட்ரஜனோட மாஸ் நம்பர் என்ன? மாஸ் நம்பர் ஒரு ஹைட்ரஜன் 1. அப்ப 2 இன்ட்டு 1 தானே? அப்ப என்ன வரும்? 2. அவ்வளவுதான். சிம்பிளி மோலார் மாஸ் என்ன அப்படின்னா, molar mass is equal to summation of mass of individual ions. M போட்டுக்கிறேன், individual atoms. அவ்வளவுதான். ஓகே, சிம்பிளி என்ன நமக்கு? HCl எடுத்துக்கலாம். ஒரு மாலிக்யூல் இருக்கு, இதோட மோலார் மாஸ் நமக்கு வேணும். நாம என்ன பண்ணுவோம்? இதுல என்னென்ன இருக்கு? ஹைட்ரஜனோட மாஸ். ஹைட்ரஜன் மாஸ் என்ன? 1 பிளஸ் குளோரினோட மாஸ். குளோரின் மாஸ் நம்பர் 35.5 அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அப்ப டோட்டலி என்னது? 36.5. இது எப்படி சொல்லுவோம்னா கிராம் பர் மோல் அப்படின்னு யூனிட்ல சொல்ல போறோம். ஓகே, அப்போ HCl மோலார் மாஸ் என்னது? 36.5. சப்போஸ் நமக்கு என்ன வச்சுக்கலாம்? NaOH வச்சுக்கலாம், சோடியம் ஹைட்ராக்சைடு. இது வேணும். ஓகே, இதோட மோலார் மாஸ் வேணும். அப்ப என்ன பண்ணலாம்? சோடியமோட மாஸ் நம்பர் தெரியணும், 23 பிளஸ் ஆக்சிஜனோட மாஸ் நம்பர் 16 பிளஸ் ஹைட்ரஜனோட மாஸ் நம்பர் 1. சிம்பிள், எல்லாத்தையும் ஆட் பண்ணா போதும். என்ன வரும் நமக்கு? 23 பிளஸ் 16 39 பிளஸ் 1 40. அப்ப என்னது? 40 கிராம் பர் மோல் அப்படின்னு சொல்ல போறோம். இதான் மோலார் மாஸ். ஓகே, இது அப்படியே பாருங்க. N is equal to number of particles divided by அவகாட்ரோ நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகே, சிம்பிள். என்னன்னா சப்போஸ் அவன் உங்களுக்கு கிவன் மாசம் கொடுக்கல, மோலார் மாசம் கொடுக்கல. ஓகே, வேற என்ன கேட்டுட்டான்? நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். இப்படி வச்சுக்கலாம். இந்த ஃபார்முலாவை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்க ஃபர்ஸ்ட் மோலார் மாஸ் என்னது இது நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகே, நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வேணும். நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலானா நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்ட்டு அவகாட்ரோ நம்பர். அவ்வளவுதான்,
சிம்பிள். நீங்க மோல்ஸ் சம்திங் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அந்த கண்டுபிடிச்ச மோல்ஸ் இன்ட்டு அவகேட்ரோ நம்பர். இப்படி பண்ணா ஈஸியா முடிஞ்சிடும். ஓகே. சப்போஸ் உங்களுக்கு அதே நம்பர் ஆஃப் மோல்ஸ் வேணும். அவன் என்ன கொடுத்துட்டான்? வால்யூம் கொடுத்துட்டான். வால்யூம். இதுக்கெல்லாம் நீங்க வெயிட் வெயிட் கொடுத்தா சொல்லிடலாம். ஆனா லிக்விட்ஸா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வால்யூம் வேணும் இல்லையா? அப்ப நமக்கு ஏதோ ஒரு 5 லிட்டர்ஸ் இல்ல 5 லிட்டர்ஸ் 15 லிட்டர்ஸ் சம்திங் ஏதாச்சும் கொடுக்குறாங்க அப்படின்னா இதுல நம்பர் ஆஃப் மோல்ஸ் வேணும். அப்ப என்ன பண்ணலாம்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 லிட்டர்ஸ் டிவைடட் பை இந்த 22.4 லிட்டர் பெர் மோல். இது ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூ, கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஓகே. இந்த வேல்யூவால நீங்க டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடைச்சிருமா? ஓகே. அண்ட் ஸ்மால் n is equal to molarity into volume அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அகைன் இந்த இடத்துல சாரி, வால்யூம் ஆஃப் கேஸ் இது லிக்விட்ஸ் கிடையாது, வால்யூம் ஆஃப் கேஸ். சப்போஸ் லிக்விட்ஸுக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்க இந்த இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம், m இன்ட்டு வி அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. வால்யூம் இது வந்துட்டு லிட்டர் கிடையாது, கேஸ். கேஸ் அப்பனா ஏடிஎம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஏடிஎம் சொல்ல போறீங்க. இது என்னதுன்னா இந்த கேபிட்டல் எம் மொலாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. மொலாரிட்டி ஒரு நியூ டேர்மா இருக்கும். மொலாரிட்டி அப்படின்னா என்னன்னு நான் சொல்றேன் பின்னால. ஓகே. இது ஃபார் சொல்யூஷன்ஸ், ஃபார் கேஸ், இது ரெண்டும் ஃபார் சாலிட்ஸ். ஓகே. இந்த ஃபார்முலா சாலிட்ஸ்க்குன்னு கிடையாது, ரொம்ப ஜென்ரல் ஃபார்முலா. நீங்க நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சீங்கன்னா நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் எப்படி வேணா கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே. ரொம்ப கான்ஸ்டன்ட் ஃபார்முலா அது. அகைன் இங்க நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் கொடுத்து வச்சிருக்கேன், அதே கான்செப்ட் தான், வேற எதுவுமே கிடையாது. ஓகே. அதையே நம்ம என்ன பண்ணலாம்? மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம். நமக்கு மோல் பார்த்தோமா? இப்போ ஒன் ஆட்டம் பார்க்குறோம். சப்போஸ் ஒன் மாலிகுலா இருந்துச்சுன்னா ஆட்டமா இருந்துச்சுன்னா மோலார் மாஸ், மாலிகுலா இருந்துச்சுன்னா மாலிகுலார் மாஸ். சிம்பிள். இப்போ நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். ஒரு 2 ப்ராப்ளம் பார்த்துட்டு மொலாரிட்டி வரலாம், அப்புறம் புரியும் உங்களுக்கு. ஓகே. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? கால்குலேட் தி நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன் 22 கிராம் ஆஃப் CO2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னது? CO2ல இருந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் வேணும். என்ன வேணும் நமக்கு? ஸ்மால் n வேணும். கொடுத்துருக்க காம்பவுண்ட் என்னது? CO2. ஃபார்முலா என்ன? given mass divided by molar mass. இதென்ன நமக்கு ஃபார்முலா? given mass நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 22 கிராம் கொடுத்துருக்காங்க. ஓகே. அப்ப 22 given mass 22 கிராம். ஓகே. டிவைடட் பை மோலார் மாஸ் வேணும். மோலார் மாஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன்? இருக்கிற மொத்த ஆட்டம்ஸ் அதோட மாஸை ஆட் பண்ணணும். கார்பன் 2 ஆக்சிஜன் இருக்கு. கார்பன் பிளஸ் 2 இன்ட்டு ஆக்சிஜன். ரைட். கார்பனோட மாஸ் நம்பர் என்னது? கார்பனோட மாஸ் நம்பர் 12 பிளஸ் 2 இன்ட்டு ஆக்சிஜன் மாஸ் நம்பர் என்னது? ஆக்சிஜன் மாஸ் நம்பர் 16. ரெண்டத்தையும் ஆட் பண்ணணும். இது 2 இன்ட்டு 16 32. 32 பிளஸ் 12 44. ரைட். 44 கிராம் பெர் மோல். ஆமா தானே? கிடைச்சிருச்சு நமக்கு. அப்ப இங்கே மோலார் மாஸ் எழுதிக்கலாம். 44 கிராம் பெர் மோல் எழுதியாச்சு. அப்புறம் என்ன பண்ணலாம்? இது ஜஸ்ட் டிவைட் பண்ணா போதும், கிராம் கிராம் கேன்சல் பண்ணிடலாம். மீதி என்ன இருக்கு? இதை நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா 0.5 வரும். ரைட். அப்ப என்னது? நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.5 டிவைடட் பை 1 பை மோல்னு இருக்கு. ஆமா தானே? இது அப்படியே மேல எடுத்துட்டு போயிடலாம். அப்ப என்ன வரும்? n இஸ் ஈக்குவல் டு 0.5 மோல்னு வந்துடும். இங்க டிவிஷன்ல இருக்கா, மேல போயிடுச்சுன்னா மல்டிபிகேஷன்ல மாறிடும். அப்ப 0.5 மோல்ஸ் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இல்லைன்னு என்ன கன்க்ளூட் பண்றோம்? 22 கிராம் ஆஃப் CO2ல நமக்கு 0.5 மோல்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம இதுல கண்டுபிடிச்சிடலாம், கன்க்ளூட் பண்ணிடலாம். ஓகே. அடுத்து இன்னொரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. calculate number of molecules present in 4.4 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் தானே கேட்குறாங்க. நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் கேட்குறாங்க. மாலிக்யூல்ஸ் அப்படின்னா இதை பார்ட்டிகல்ஸ் எடுத்துக்கலாமா? ரெண்டு ஒன்று தானே? ஆமா, ரெண்டுமே ஒன்று தான். ஓகே. இப்போ என்ன என்ன கொடுத்துட்டாங்க? 4.4 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இருக்கு. நீங்க நீங்க இந்த நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? n இன்ட்டு அவகாட்ரோ நம்பர் அப்படின்னு பார்த்தோம். அவகாட்ரோ நம்பர் நமக்கு தெரியும், கான்ஸ்டன்ட். n என்ன வேல்யூ? n தான் அந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? given mass by molar mass. given mass 4.4 கிராம் கொடுத்துருக்காங்க. அப்போ 4.4 கிராம் டிவைடட் பை
கார்பன் டை ஆக்சைடோட மாஸ் நம்பர் மேலே பார்த்தோம், என்ன பார்த்தோம், 44ன்னு பார்த்தோம். 44 கிராம் பெர் மோல் அப்படின்னு பார்த்தோம். அப்படி நீங்க இது சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வர ஆன்சர் வந்து 0.1 வருது. அப்போ n இஸ் ஈக்குவல் டு 0.1 மோல் இருக்கு, 0.1 மோல்ஸ் இருக்கு 4.4 கிராம்ல அப்படின்னு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் தானே வேணும், n இன்ட்டு அவகேட்ரோ நம்பர் சொன்னோமா, அப்போ n கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 0.1 பார்ட்டிகல்ஸ், நம்பர் ஆஃப் particles is equal to 0.1 into 6.022 into 10 power 23. இதை நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ மாலிகூல்ஸ் இருக்கு அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நீங்க பாருங்க, இது 10 power -1 எடுத்துக்கலாமா, அப்போ 10 power -1 10 power 23 ஒன்று கேன்சல் பண்ணிடலாமா, அப்போ 10 power 22 வந்துருச்சு. ரைட், ஓகே ஃபைன். அடுத்து என்ன இருக்கு, calculate volume occupied by 8.8 gram of carbon dioxide at STP ன்னு கொடுத்துட்டாங்க. இந்த வால்யூம்க்கு தான் நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்தோம். என்ன பார்த்தோம், மேல எஸ்டிபி அப்படின்னா ஒரு நியூ டேர்ம், ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் அப்படின்னு என்ன அர்த்தம்னா 25 டிகிரி செல்சியஸ் அண்ட் 1 அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர். இந்த கண்டிஷன்ல ரியாக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, இப்போ இது எப்படி கண்டுபிடிக்கலாம், நமக்கு வால்யூம் அட் எஸ்டிபி வேணும் அப்படின்னா n இன்ட்டு 22.4ன்னு பார்த்தோம் ஒரு வேல்யூ. ஆக்சுவலி எப்படி பார்த்துருப்போம்னா n இஸ் ஈக்குவல் டு வால்யூம் டிவைடட் பை 22.4 அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஓகே, நமக்கு என்ன கேட்குறாங்க, வால்யூம் தான் கேட்குறாங்க. அவங்க என்ன கொடுத்துட்டாங்க, நம்பர் ஆஃப் மோல்ஸ் கொடுக்கல. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், வால்யூம் இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு 22.4. ஆமாம் தானே, நம்ம n கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிச்சிடலாம், 8.8 கிராம், சாரி ஆமாம் 8.8 கிராம் ஆஃப் CO2. அப்போ n இஸ் ஈக்குவல் டு கிவன் மாஸ் 8.8 டிவைடட் பை நமக்கு மோலார் மாஸ் மேலே தான் பார்த்தோம், என்ன பார்த்தோம், மோலார் மாஸ் 44 சம்திங் பார்த்தோம். ஆமாம் 44. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா 0.2 மோல்ஸ் வந்துருச்சு. ஓகே, அப்போ வால்யூம் இதுக்கு மேலே ஈஸி. அப்போ 0.2 இன்ட்டு 22.4 நீங்கள் இது சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா 4.48 லிட்டர்ஸ் வருது. 4.48 லிட்டர்ஸ் அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, அப்போ 8.8 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அட் எஸ்டிபியில் எவ்வளோ வால்யூம் ஆக்குபை பண்ணியிருக்கான், 4.48 லிட்டர்ஸ் ஆக்குபை பண்ணியிருக்கான். இதை நம்ம கன்க்ளூட் பண்றது. அடுத்து இன்னொரு ப்ராப்ளம், இங்க பாருங்க இந்த ப்ராப்ளம். ஓகே ஃபைன், calculate the mass of one carbon atom, atom of carbon in grams அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் என்னது, அட்டாமிக் மாஸ் டிவைடட் பை NA அப்படின்னு நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்தோம். ஓகே, அப்போ மாஸ் இஸ் ஈக்குவல் டு அட்டாமிக் மாஸ் என்ன 12 டிவைடட் பை அதோட அவகேட்ரோ நம்பர். நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா 1.99 இன்ட்டு 10 பவர் -23 அப்படின்னு ஒரு ஃபார்முலா வந்துச்சு, ஆன்சர் வரும். ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, which contains more molecules அப்படின்னு கேட்டிருக்காங்க. 10 கிராம் ஆஃப் அமோனியால நிறைய மாலிகூல்ஸ் இருக்கா, இல்ல 10 கிராம் ஆஃப் N2ல நிறைய மாலிகூல்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப யூஸ்வலி நம்ம பண்ற தப்பெல்லாம் என்னன்னா, நமக்கு ஏதோ 5 கிராம் இருக்கு சம்திங், ஏ இருக்கு, 6 கிராம் பி இருக்கு. நம்ம என்ன பார்ப்போம், எது நிறைய வெயிட் இருக்கோ அது, அப்போ அதுல நிறைய மாலிகூல்ஸ் இருக்கு, அப்போ பில நிறைய இருக்கு அப்படின்னு நாம பார்ப்போம். ஆனா அதான் கிடையாது. ஓகே, ரெண்டுத்துல எது வேணா நிறைய இருக்கலாம், அது டிபெண்ட்ஸ் ஆன் மாலிக்யூல். அந்த மாலிக்யூலை பொறுத்து அதோட மோல்ஸ் பொறுத்து தான் இருக்கே தவிர, நீங்க வெயிட் நிறைய இருந்துச்சுன்னா நிறைய மாலிக்யூல் இருக்கும் அப்படிலாம் அந்த கான்செப்ட் கிடையவே கிடையாது. ஓகே, ஆனா இங்க ரெண்டு இடத்துலயும் 10 கிராம் தான் வெயிட் கான்ஸ்டன்டா வச்சுட்டாங்க. அந்த 10 கிராம வச்சு நமக்கு டிஃப்ரெண்ட் மாலிகூல்ஸ்ல கேட்டிருக்காங்க. என்னது நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் தானே எதில் நிறைய இருக்குன்னு கேட்கறாங்க. அப்ப மோல்ஸ் பார்த்தா போதும் இல்லையா, என், ஆமா தானே. மோல்ஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, மோல்ஸ் ஹையா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பார்ட்டிகல்ஸ் ஹையா இருக்க போகுது. ஆமா தானே, பார்ட்டிகல்ஸ் ஹையா இருக்க போகுது.
அப்ப எதுல நம்பர் ஆஃப் மோல்ஸ் நிறைய இருக்குன்னு தெரிஞ்சா மட்டுமே போதும். அப்போ நான் அமோனியா வந்துட்டு அமோனியாவோட மோல்ஸை N1 எடுத்துக்கிறேன், நைட்ரஜன் மோல்ஸை N2ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, அப்போ N1 கண்டுபிடிக்கலாம். N1 இஸ் ஈக்குவல் டு கிவன் மாஸ் என்ன 10 கிராம் டிவைடட் பை அமோனியாவோட மோலார் மாஸ், அமோனியாவோட அட்டாமிக் மாஸ் நம்பர் தெரியணும். அப்போ 14 பிளஸ் ஒரு ஹைட்ரஜனுக்கு 1, 3 ஹைட்ரஜன் இருக்கு, ஸோ 3, 17 அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, 17 இதோட மோலார் மாஸ். இதை நீங்க ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா 0.588 வருதான். ஓகே, 0.855 மோல்னு வருது. இப்போ N2 கண்டுபிடிக்கலாம். N2 இஸ் ஈக்குவல் டு நமக்கு அதே 10 கிராம் தான். 10 கிராம் டிவைடட் பை மோலார் மாஸ் என்ன நைட்ரஜனுக்கு, ஒரு நைட்ரஜன் 14, அப்போ ரெண்டு நைட்ரஜன் 28, அப்போ டிவைடட் பை 28 அப்படின்னு வந்துடும். இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா இங்க வந்துட்டு 0.357 மோல்ஸ் வருது அப்படின்னு இங்க கொடுத்துருக்கோம். இங்க கம்பேர் பண்ணி பாருங்க, எதோட மோல்ஸ் நிறைய இருக்கு, அமோனியா மாலிகுலோட மோல்ஸ் நிறைய இருக்குல்ல. அப்போ N1 இஸ் கிரேட்டர் தென் N2. அப்ப என்ன கன்க்ளூஷன், ammonia molecules 10 gram of ammonia molecules contains more molecules than 10 gram of nitrogen molecule. ஆமா தானே? அப்ப ஆன்சர் என்ன இருக்கு, 10 gram of ammonia, இதெல்லாம் நிறைய molecules இருக்கு அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணிட்டோம். ஓகே, அடுத்து ஓகே அடுத்து இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு. இங்க பாருங்க, calculate number of atoms in 5.6 liters of O2 gas at STP அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேயா, இது வரைக்கும் புரியுதா? இப்ப அவங்க ஆட்டம்ஸ் கேட்டிருக்காங்க, ஆனா கொடுத்தது என்னது, கொடுத்தது மாலிகுல். ஒரு மாலிகுல் எத்தனை ஆட்டம் இருக்கு, ரெண்டு ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகே, நமக்கு என்ன ஃபார்முலா, நமக்கு என்ன வேணும், நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வேணும். ஆமா தானே? அதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் O2 மாலிகுல் கண்டுபிடிச்சா அப்புறம் தான் ஆட்டம் பார்க்க போறோம். ஓகே, இப்ப நம்பர் ஆஃப் மாலிகுல் என்ன இருக்கு, நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் பார்க்க போறோம். மாலிகுல்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னா நமக்கு எப்படி போடுவோம், n இன்ட்டு அவகாட்ரோ நம்பர். நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் தானே சிம்பிளி பார்க்க போறோம். ஆமா தானே? n இன்ட்டு அவகாட்ரோ நம்பர். n என்னது, நம்பர் ஆஃப் மோல்ஸ். நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சா போதும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு given லிட்டர்ஸ்ல கொடுத்துருக்காங்க, ரைட்? லிட்டர்ஸ்ல கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணிருக்கணும், 5.6 டிவைடட் பை ஒரு வேல்யூ சொன்னோம் இல்லையா, ஸ்டாண்டர்ட் வேல்யூ 22.4. இதை நீங்க டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 0.25 மோல்ஸ் கிடைக்குது. 0.25 மோல்ஸ் ஆஃப் O2 மாலிக்யூல் தான் கிடைச்சிருக்கு. ஆமா தானே? அப்ப நீங்க என்ன பண்ணணும், இதை வந்துட்டு நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.25 இன்ட்டு அவகாட்ரோ நம்பர். அவகாட்ரோ நம்பர் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, அதை நீங்க மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1.5055 இன்ட்டு 10^23 மாலிகூல்ஸ் வருது. நல்லா நோட் பண்ணுங்க, மாலிகூல்ஸ் தான் உங்களுக்கு வருது. ஆனா அவங்க கேட்டது என்னது, ஆட்டம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. நம்ம மொத்தம் எத்தனை பார்ட்டிகல்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், ஆனா ஒரு மாலிக்யூல்ல எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கு, உங்களுக்கு ஆக்சிஜன் 2 ஆட்டம் கம்பைன் ஆயிருக்கு இல்லையா. அப்போ இந்த வேல்யூவை இன்ட்டு 2ஆல பண்ணணும். ஆமா தானே? ஏன்னா அவங்க கொடுத்தது மாலிக்யூல் இல்ல, மாலிக்யூல் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், ஆனா நமக்கு தேவை ஆட்டம்ல. அப்ப 2 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்கு. இந்த வேல்யூவை 2ஆல மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அரௌண்ட் 3 இன்ட்டு 10^23 ஆட்டம்ஸ் அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து 0.5 கிராம் ஆஃப் கேஸ் ஆக்குபைஸ் 280 ml at STP கொடுத்துட்டாங்க. கால்குலேட் இட்ஸ் மோலார் மாஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு மோலார் மாஸ் வேணும். ஃபார்முலா என்ன, நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிவன் மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ். இதான் நமக்கு ஃபார்முலா. நமக்கு என்ன வேணுமா, மோலார் மாஸ் தான் வேணும். அப்போ மோலார் மாஸ் இஸ் ஈக்குவல் டு given mass divided by n வருமா. ஆமா தானே? இப்போ மோலார் மாஸ் வேணும், given mass கொடுத்துட்டாங்களா, given mass நமக்கு கொடுத்துட்டாங்க, என்னது 0.5 கிராம்னு கொடுத்துட்டாங்க. ஆனா நம்பர் ஆஃப் மோல்ஸ் கொடுக்கல, அதுக்கு பதிலாக வேற ஒன்று கொடுத்துருக்காங்க, 280 ml அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம் நம்ம, எல்லாமே அப்ப அந்த n இஸ் ஈக்குவல் டு வால்யூம் டிவைடட் பை அந்த 22.4 லிட்டர், அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா. வால்யூம் எல்லாமே லிட்டர்ஸ்ல தான் இருக்கணும், ஆனா அவங்க கொடுத்தது ml கொடுத்துருக்காங்க.
இதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா 0.80 அப்படின்னு வரும். ஓகே, ஒன்றும் இல்லை, டிவைடட் பை 1000 போடணும், அவ்வளோதான் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. அப்போ நீங்கள் கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா 0.28 டிவைடட் பை 22.4 வருது. உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா 0.0125 மோல்ஸ் வருது. ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ணலாம், நமக்கு இந்த ஃபார்முலாவில் போடலாம். சாரி, இந்த ஃபார்முலாவில் போடலாம். கிவன் மாஸ் என்னது, கிவன் மாஸ் 0.5 கிராம் டிவைடட் பை நமக்கு மோல்ஸ் என்ன வந்துச்சு 0.00125. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 40 கிராம்ஸ் per மோல் அப்படின்னு வருதான். ஓகே, அப்போ அதோட மோலார் மாஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஃபைன், இது வரைக்கும் புரியுதா? ஓகே, ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரியலாம் போய் மறுபடியும் வாட்ச் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.